அன்பு நண்பர்களே, இங்கே பாருங்கள், இங்கே தென்னையை வந்து இவ்வளவு பூச்சி இருக்குது. தென்னையை வந்து தென்னையில் வந்து இன்றைக்கி வந்து களை வெட்டினோம். களை வெட்டினோம்னா இந்த பாருங்கள், இந்த பூச்சி தான் ஃபுல்லாக புல்லுக்குள்ளே இருக்குது. அந்த தென்னைக்குள்ளே அடியில் இருக்குது, நிறைய இருக்குது. என்னன்னு தெரில. இது வந்து என்ன பூச்சின்னு சொல்லாங்க. இதுக்கு என்ன மருந்து அடிக்கலாம்? நாங்கள் வந்து இயற்கை மருந்து அடிக்கிறதுனால வேப்பெண்ணையே அடித்தோம். வேப்பெண்ணெய் அவங்க அடிக்க சொன்னால் அவங்க குருத்தில் தான், மேலே குருத்தில் அடிக்கும், கீழே வரல போயிரும் சொல்கிறாங்க. ஆனால் இதை அடியில் அடிக்க மாட்டாங்க. அடியில் அடித்தா சரியாக போயிருமா. வேப்பெண்ணெய் அடிக்கிறோம். அப்புறம் வந்து மீன் எண்ணெயும் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த புழு இது வந்து ஒரே கண்ணு தான் இருக்குது. அந்த தென்னை பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வளைஞ்சி குருத்து வந்து கீழேயே இருக்குது, மேலே வர மாட்டாங்க. கீழே மாதிரி குருத்து இருக்குதுக்காங்க அந்த தென்னையில். இது அவ்வளோ வண்டுகள் இருக்குது. அதே மாதிரி இலையில் பார்த்திங்கன்னா இந்த புழு இருக்குது. இந்த புழு வந்து எவ்வளோ சிறுசு இருந்து பெருசு வரல. ஒரு வெள்ளை நோயின்னு சொல்கிறாங்க, வெள்ளை நோய் அடித்த மாதிரி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த புழு இருக்குது. இதுக்கு என்ன மருந்து அடிக்கலாம் தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுவீங்களா? நாங்கள் இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். எப்பவும் இயற்கை மருந்து தவிர வேறு எதுவும் போட மாட்டேன். கடலை புண்ணாக்கு, வேப்ப புண்ணாக்கு, அப்புறம் வந்து கடலை கொலைகள்லாம் எடுத்தோம்னா அதை அவ்வளோத்தையும் காய போட்டு நல்லா கம்பு வச்சு அடித்து மக்க வச்சு அப்படி தான் ஒரு குழி தோண்டி அதில் வந்து தென்னைக்குள்ளே வச்சுருவேன். களை வெட்டின செடியெலாம் தூர போட மாட்டேன். அப்படியே மக்க வச்சு இந்த தென்னைக்கு பக்கத்தில் நல்லா ஒரு குழியை தோண்டி ஒரு மாதம் இங்கே தோண்டினோம்னா 6 மாதம் கழித்து இன்னொரு பக்கத்தில் தோண்டி அப்படியே உள்ளத்துக்கு வச்சுருவேன். இந்த புழு என்ன புழுன்னு என்ன பூச்சியாக வண்டா, இது என்ன வண்டின்னு சொல்ல முடியுமா? இதுக்கு என்ன மருந்து அடிக்கலான்னு சொல்லுங்களேன். தெரிஞ்சால் கண்டிப்பாக அனுப்பல சொல்லுங்கள். எனக்கு நிறைய இருக்குது. ஆனால் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப நாற்றமாக அடிக்கும். அந்த புழு கையில் தொட்டாலே அவ்வளோ நாற்றம் ஆறுது. புழுவும் ஏகப்பட்ட புழு இருக்குது. இந்த கீழேயும் நிறைய மரஞ்செடிகள் இருக்குது, நிறைய செடிகளாக இருக்குல்ல அந்த தென்னைக்கிட்ட. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட இந்த புழு தவிர இந்த யானை தந்த புழு பெருசாக பச்சையாக நான் கூட ஒரு வீடியோவில் காமிச்சிருமா பாருங்கள். அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அப்படி புழு, சின்ன நெல்வார் மாதிரி புழு, எக்கச்சக்கம் புழுவும் இருக்குது. இது கட்டுப்படுத்த என்ன செய்யலாம், என்ன மருந்து அடிக்கலாம் கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ.